ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஆமா, சொல்லுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. என்னடா தலையில கேப்னு பாத்தீங்களா? மொட்டை அடிச்சிருக்கல. ஸோ நம்மளோட திருப்பதி விளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம வந்து 13 வருஷமா வந்து ஊர்ல தான் செஞ்சிருக்கிறோம். அந்த சாமி கும்பிடுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 13 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து ஈவினிங்ல தான் கும்பிடுவோம். அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஒர்க் இருக்கும், அதனால போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கும்பிடுவோம். பசங்க பிறந்த அப்புறமா தான் கொஞ்சம் மத்தியான டைம்ல பர்மிஷன் போட்டு அது ஒரு 3-4 மணி ஆயிடும் வச்சுங்களேன். நம்மளே கையிலேயே விநாயகர் செஞ்சு இதுதான் மஞ்சள் மைதாலாம் வச்சு விநாயகர் செய்வோம் வீட்லயே. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்து இங்கே சாமி கும்பிட போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு என்னென்னலாம் பிள்ளையார் வந்திருக்கு, ஸோ அப்புறம் இங்கே என்னென்ன மாதிரி சைஸில் பெரிய பெரிய விநாயகர்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வந்து இந்த விளாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாரு, அப்படியே காமி. எப்போ அப்லோட் பண்ணுறீங்க? இன்னைக்கு அப்லோட் பண்ணுறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சமையல் வேலைலாம் நடந்துட்டு இருக்குது. மணி வந்து 1:30 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுருந்தோமா, ஏன்னா 1:30 மணிக்கு மேலே வந்து நேரம் விநாயகர் சதுர்த்தியே முடிஞ்சிடுதான். பார்த்தீங்கன்னா கொழக்கட்டைக்கு தண்ணி, சாம்பார், எள்ளு உருண்டை, பாவங்க மாவுல வெளியில இருக்குது, இது வடக்கி, இது குக்கர்ல பார்த்தீங்கன்னா சுண்டல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சாமி வச்சுட்டு நமக்கு சாமி கும்பிட்ற வேலை அவ்வளோ பிரச்சனை கிடையாது. இந்த டைமிங்குள்ள கும்பிடணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு டென்ஷன். அங்கெல்லாம் போயிட்டுலாம் இதெல்லாம் வந்து நமக்கு டைமிங்கே 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்ன்றதுனால நமக்கு அன்னைக்கு சாயங்காலத்துலலாம் கும்பிட்டுருக்கணும். அதனால நம்ம ரொம்ப அவசரமா செஞ்சுட்டு சாமி வந்து நான் காலையில எழுதுக்க வேண்டியதான். நான் விஷயம் என்னன்னா, நாங்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு அதில் வந்ததே நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்டு தூங்குறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. பயங்கர உடம்பு. எஃப்கோர்ஸ் திருப்பதி போய் ஒரு நாளெல்லாம் நம்ம வந்து இந்த க்யூவில் நிற்கிறது, அந்த ரஷ்ஷு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ். அதுதான் சரிங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கெல்லாம் போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ண போதெல்லாம் காலையிலே கும்பிடுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் இவர் ஆஃபீஸ் போவார். ஸோ அதனால எர்லி மார்னிங்லாம் கும்பிட்டுட்டு அவர் அப்படியே கூட கிளம்பிடுவார். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து டைமிங் தான் நமக்கு பிரச்சனை. கொழுக்கட்டை செய்கிற நேரம் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே மிக்சியில் போட்டு இது வந்து வெல்லமும் எள் வறுத்த எள்ளு போட்டு இங்கே கரெக்ட் முடியலையே பாடி மேலே ஒட்டி. ஸோ இந்த ஒட்டினதெல்லாம் நம்ம உள்ளே தள்ளிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா பூரணம். இது மாவு, இது பூரணம், இதெல்லாம் சிரிச்சு இது மாவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வாழை இலை தெரியும். ஏன் வாழை இலைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த கொழக்கட்டை செய்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பல வகைப்படும். வெல்லம் போட்டு கச்சி செய்கிற கொழுக்கட்டை, இந்த மாதிரி பூரணை வச்சு செய்கிற கொழுக்கட்டை, அப்புறம் இலை கொழுக்கட்டை. ஆக்சுவலி நான் பூரண கொழுக்கட்டை செய்யலாம் நினச்சேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி அதிகமாகிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது உடையாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த இலையில முடிச்சு ஒரு புது டேஸ்ட்டில் செய்ய போகிறேன். எஸ், விநாயகருக்கு கொழக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். எதில் செய்கிற கொழக்கட்டைன்னு சொல்லி பிடிக்கணும் அப்படி அவசியம் இல்லை. ஓகே, நம்ம வந்து எடுத்துப்போம், ரவுண்ட் பண்ணிப்போம். குயிக் கீக்கெலாம் கிடையாது, டைம் ஆச்சு. பசங்களை தான் தேடி கூப்பிட்டு வரணும். பசங்களை தேடி கூப்பிட்டு போறீங்களா? ஏன் எங்கே இருக்காங்க? விளையாடி தானே இருக்கிறாங்க கீழே. ஓகே, இப்போ இலை கொழுக்கட்டையில் இருக்கிற பியூட்டியே நம்ம இது தனியாலாம் எடுக்க வேண்டாம். அழகாக அப்படியே மடிச்சு வச்சா போதும். அது எடுக்கும்போது சூப்பராக வரும். ஓகே, இப்போ பூர்ணம் உள்ள வச்சாச்சா? இப்போது இந்த வாழை இலையை நம்ம எப்படி மடிப்போம்? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் பார்த்துருக்கேன். கேரளாவில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. கேரளாவில் நான் பார்த்துருக்கேன். குவைத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீ கொழக்கட்டை போய் கேட்டால் இப்படி தான் கொடுப்பாங்க. கேரளா டீ கடையில் விற்பாங்க. இது ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆவியில வேக வச்சு நம்ம அழகா முடிக்கும் போது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கும். கிராக் வந்து சில பேர் அச்சில வச்சு பிபி பண்ணுவாங்க. பண்ணுவீங்கல்ல, அதே அச்சு மாதிரியே இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கடன்னு எல்லாம் பண்ணி முடிச்சிடுவோம். கொழக்கட்டை வச்சிருக்கிறோம், இலையில வச்சு மூடுறோம். பார்ப்போம். வடை மட்டும் செய்ய வேண்டியது இருக்குது. வடை செஞ்ச அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும்.
ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த விநாயகர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நிற்க வச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து விநாயகர் ஐடல் சிலை மாதிரி இருக்கிற விநாயகர் வச்சு தான் நாங்கள் கும்பிட்ருக்கோம். பட் எங்கள் ஏரியாவில் இந்த ஆக்சுவலி சரவணன் அவங்களோட வீட்டில் வந்து இந்த மாதிரி விநாயகர் வாங்கணும் அப்படின்னு சொல்லுறதுனால நாங்கள் தேடோன்னு தேடி கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அப்பா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. பட் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த விநாயகர் கிராக்கும் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மனசே சரியில்லை. இந்த விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி எந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும். இந்த வாட்டி எனக்கு சுத்தமாக வந்து விநாயகரை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி மனசு டல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது எல்லாருக்கும் வந்து அந்த சிலை வந்து நிற்க வச்சு கொடுத்தாங்க, எங்களுக்கு மட்டும் படுக்க வச்சு கொடுத்தாங்க. படுத்துட்டே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் படுக்க வச்சுருங்க, ஏன்னா சாமியை படுக்க வைக்கிறதா என்னங்க சொல்றீங்க, இல்லைங்க இது நிற்காது அப்படின்னாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வெறும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு மனசே சரியில்லை. ஸோ விநாயகரில் என்னங்க இது மாதிரி தான் வாங்கணும், அந்த மாதிரி தான் வாங்கணும், எதுக்கு நம்மளே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிறோன்னு தெரியல. ஸோ கடவுளை வந்து நம்ம விருப்பமாக நம்ம மனசு வந்து நம்ம எப்படி கும்பிட்றோமோ கடவுளை அதை அப்படியே ஏற்றுக்க போகிறாரு. ஸோ இது மாதிரி ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து ரோடாக அலைஞ்சிட்டு இருந்தார், இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும்னு. ஸோ அதில் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் சூப்பராக வாங்கிட்டு போகும்போது எனக்கு வந்து மனசே சரியில்லை. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு வந்து இந்த வாட்டி இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது, அதனால நம்ம இப்படி தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிற விநாயகர் வச்சு அப்படியே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி களிமண்லாம் கொஞ்சம் சுற்றி வச்சு நிற்க வச்சு கிராக் ஆனதை கொஞ்சம் வந்து லைட்டாக பூசி விட்டு நம்ம வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சேன், அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், சுண்டல், அப்புறம் வடை செஞ்சுருந்தேன். பாயசம்லாம் செய்யலை, ஏன்னா கொழுக்கட்டை ஸ்வீட்டு. ஸோ அந்த கொழுக்கட்டையுமே பசங்க சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் தான் சாப்பிட்ணும். ஸோ பழம் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கே உட்காந்த சில பழங்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அது அப்புறம் கம்பு, கரும்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம்பழம், ஆப்பிள், பேரிக்காய், அது மாதிரி அந்த கல் பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சோம். இலை கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக வந்திருந்தது. ஸோ அந்த பூர்ணம் கொஞ்சம் கூட வெளியில் வரல, அந்த கிராக் ஆகலை. ஸோ இனிமேல் எல்லா வாட்டியும் விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த இலை கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் ஆக்சுவலி நான் பால் கொழுக்கட்டை செய்யலாம்னு நினச்சேன், பட் டைம் செட் ஆகலை, ஏன்னா 1:30 மணிக்குள்ளே கும்பிடணும் அப்படின்றதுனால. ஸோ அதை அடுத்த வாட்டி வந்து நான் வந்து பால் கொழுக்கட்டை செய்யணும்னு இருக்கேன். ஸோ அடுத்த செட் ஆஃப் ஏலை கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வெல்லம் போட்டு கொழுக்கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் பிடிக்கும். வெல்லம் வந்து வெள்ளை தண்ணி எடுத்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே செய்யலாம், எல்லாமே நான் செய்யலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து டைமிங் இல்லாத காரணத்தினால நம்மளால் அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல. ஸோ இப்போ உங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு என்ன நீங்கள் ஸ்பெஷலாக செய்வீங்க? லைக் கொழுக்கட்டையில் வந்து எல்லா விதமான கொழுக்கட்டையும் செய்வீங்களா, இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ரவா லட்டு செய்கிறாங்க, அதுவுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சில பேர் ரவை போட்டு நம்மளாம் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி அவங்க ரவா லட்டு வச்சு கும்பிட்றாங்க. ஸோ அதனால் கடவுளுக்கு வந்து நம்ம இதுதான் வைக்கணும், இதுதான் நீ செஞ்சாகணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் வைக்கிறதுன்றது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் ஓகே இந்த டுடேஸ் வேர்ல்டு. அதனால் நமக்கு வந்து என்ன அவைலபிளாக இருக்கோ என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சு செலிப்ரேட் பண்ணுறதே போதும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அது செய்ய முடியலன்னும் போது தேவையில்லாமல் ஒரு இதுதான் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் தான் வருது. அதனால் நம்ம விருப்பமாக கடவுளை நம்ம எப்படி கும்பிட்றோமோ அந்த கடவுள் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இதிகாசம் கூட ஒன்று இருக்குது. சிவனை வந்து இந்த கண்ணப்பனார் வந்து அவர் என்ன வச்சுருந்தாரோ அவர்கிட்ட இருந்த மாமிசத்தை வச்சு அவர் கடவுளை கும்பிட்டாருன்றாங்க பாருங்கள். ஸோ அதனால் கடவுளை நம்ம எந்த ஃபார்மில் கும்பிட்றோம்னு நினைக்கிறோமோ அந்த ஃபார்மில் நமக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்தி விலாகம் பார்த்தீங்கன்னா முடிய போது சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.